நடந்து முடிஞ்ச நம்ம ஆளுங்க கைய வேற தட்டுறானுங்க. இப்படிதான் இந்த தலைவனுங்க எத்த பேசினாலும் எத்த சொன்னாலும் எல்லாரும் கை தட்டுறானுங்களா? அதாவது இந்த ஒரு பாசிட்டிவ் பவர் இருக்கிறவங்கள பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு எனர்ஜி, ஆட்டோமேட்டிக்காக ஒரு கெமிஸ்ட்ரி ஒன்று ஒர்க் அவுட் ஆகும்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, அது இன்னைக்கு காலையிலேருந்து எனக்கு பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது சொல்லும். உலகத்தரத்தில் டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், லாயர்ஸ்லாம் அதிகமாகவே இருக்காங்க. இங்கே நம்மக்கிட்ட என்ன இல்லை அப்படின்னா, இங்கே நமக்கு எது இன்னும் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நல்ல தலைவர்கள். நன்மைக்கு தீமைக்கு இடையில நடக்கிற யுத்தத்துக்கு பேர் தான் அரசியல் அப்படின்னு நாம இந்த நாட்டு ஜனங்களை நம்ப வைக்கிறதுக்காக போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கோம். நல்லா படிச்சவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா? உங்களை தான் கேட்கிறேன். நல்லா படிச்சவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா? நல்லா படிச்சவங்க தலைவர்களாக வரணுமா வேண்டாமா? ஓகே. வா மைக்கேல் வந்துட்டு இல்ல, உன்ன மாதிரி ரொம்ப பேர் லட்சியத்தோடு அங்கே வந்திருக்காங்க தெரியுமில்ல. நீங்க அரசியல்ல ஈடுபட முடியாது. எப்படின்னா ரொம்ப சிம்பிள். நீங்க ஒன்றும் இல்லை, நீங்க டெய்லி இந்த நியூஸ் பேப்பர்லாம் படிங்களேன். படிக்க படிக்க உங்களுக்கே தெரியும். ஆணாக மாறிய அழகம்மாளுக்கு மணமகள் தேவை. 80 வயசு கிழவிக்கு இரட்ட குழந்தை. அதை விட இது நல்லா இருக்கு. எல்லாரும் நம்புவோம் இத. ஒரே செய்திய ஒரு நியூஸ் பேப்பர் ஒரு மாதிரி எழுதுவாங்க, அதே செய்தியை இன்னொரு நியூஸ் பேப்பர் இன்னொரு மாதிரி எழுதுவாங்க. ஒரு செய்தியை ஒரு நியூஸ் பேப்பர்ல ஃப்ரண்ட் பேஜ்ல ஹெட்லைன்ஸ்ல போடுவாங்க, அதே செய்தியை இன்னொரு நியூஸ் பேப்பர்ல கடைசி பக்கத்துல கூட கூட்டி கழிச்சு பார்த்தா லாபமா நஷ்டமா போட மாட்டாங்க. நீங்க நியூஸ் வேற, ஒப்பீனியன் வேற, செய்தி வேற, கருத்து வேறங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிய வரும். 10 பேர் 10 விதமா பேச தயார் செய்வான். அதுக்காக நம்ம பிசினஸ் பாலிசி மாத்திக்க முடியுமா? ஜனங்க நம்பி ஏன் நல்லவன் கெட்டவன் யோக்கியன் அயோக்கியன் படிச்சவன் படிக்காதவன் ஏன் இந்த பேப்பரை காலம்பரம் வாங்குறான்? 50% செக்ஸ் இருக்கணும், 50% கிரைம் இருக்கணும், தெரியுமா? இது நான் ஏன் இவ்வளவு வலியுறுத்தி சொல்றேன்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இந்த போதை பொருட்களுடைய இந்த பயன்பாடு. உன்னை கேட்டாரா அவரு இந்த லொள்ளுதான் ஆகாதுங்கிற. அதெல்லாம் வந்து முக்கியமா யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ரொம்பவே அதிகமாயிருச்சு. ஒரு பெற்றோர் என்ற முறையில், ஒரு அரசியல் இயக்கத்துக்கு தலைவர் என்ற முறையில் எனக்குமே ரொம்ப அச்சமா தான் இருக்கு. மர்க்கா சொல்லு. எனக்குமே ரொம்ப அச்சமா தான் இருக்கு. மர்க்கா சொல்லு. எனக்குமே ரொம்ப அச்சமா தான் இருக்கு. சொல்லலாம். இப்போ வந்து இந்த போதை பொருட்கள்லாம் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றது அரசோட கடமை. இதெல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ் இதுல இருந்து காப்பாத்துறதெல்லாம் அரசுங்களோட கடமை. இப்போ ஆளும் அரசு அதெல்லாம் தவற விட்டுட்டாங்க அப்படின்றத பத்திலாம் நான் இங்க பேச வரல. பாலிடிக்ஸ் பேசுறான், பாலிடிக்ஸ், பரதேசி பசங்க பாலிடிக்ஸ். அதுக்கான மேடையும் இது இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, சில நேரத்தில் அரசாங்கத்தை விட நம்ம லைஃபை நம்ம தான் பார்த்துக்கணும். நம்மளுடைய சேஃப்டியை நம்ம தான் பார்த்துக்கணும். தம்பி போங்க தம்பி. ஸோ உங்களுடைய செல்ஃப் கண்ட்ரோல், உங்களுடைய செல்ஃப் டிசிப்ளின் அது மட்டுமே வளர்த்துக்கோங்க. வீட்டுல ஒரு அழகான சம்சாரம் இருக்கும் போது வெளியில ஒரு 50 வயசுல ஒரு அம்மா புடிச்சிட்டீங்களாமே, இது உனக்கு தெரிஞ்சு போச்சா? Say no to temporary pleasures, say no to drugs. எனக்காக இது ஒரே ஒரு வாட்டி ரிப்பீட் பண்றீங்களா? Say no to temporary pleasures, say no to drugs. No, ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ். Say no to temporary pleasures, say no to drugs. ஒன்னு சொன்னா தப்பா நினைக்க மாட்டேன். பதவி ஆசை பிடிச்சி எத்தனையோ பேர்த்த நான் பாத்துக்கிறேன். ஆனா நீ அதுக்கு அடிக்ட் ஆயிட்டியா?